ஹாய் வெல்கம் டு சிவஸ்ரீ ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ரொம்ப நாள் கழித்து எடுத்திருக்கேன் இந்த லாங் வீடியோ வந்து. இன்றைக்கி சண்டே வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்ச உடனே காலையில் ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் ஃபில்டர் காஃபி தான். அதை குடித்தா தான் டே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். அதை குடித்து முடிச்சுட்டு எவ்ரி சண்டேஸ் தான் நான் எப்போவுமே வீட்டில் இருக்கிற இன்டோர் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாஷ்ரூமில் கொண்டு போய் வச்சு பாத்டப்பில் வச்சு நல்லா ஷவர் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வீக் டேஸில் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸை மெயின்டைன் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் வந்து பூரி தான் வச்சுருந்தோம். பூரியும் குருமாவும் வச்சுருந்தோம். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் அதான் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு இன்றைக்கி பூரியும் குருமாவும் சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு துபாயில் இப்போ பயங்கர வெயில் அடிக்குதுங்க. அதனால் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் மெலான் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் லீவில் நமக்கு இருக்கிற எப்போவும் இருக்கிற வேலை தான். துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு அப்புறம் மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி மத்தியானம் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில். அதனால் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி ஸ்டைல் சிக்கன் இது. எங்கள் ஊர் சிக்கன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிப்பியை வந்து இன்றைக்கி எடுத்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். கரெக்டாக என்னோடய ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் இந்த வீடியோ ரெசிபி எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் பாருங்கள். அதுக்கப்புறமா ரசம் வச்சுருந்தேன். அப்புறம் பாயில்டு எக் இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் எல்லோரும். வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாருமே சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து இன்றைக்கி மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து இந்தியன் மூவி தான் போயிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து மூவி போனதுனால பசங்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரேக்லேயும் நல்லா பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் நைட்டு டின்னர் வந்து வெளியிலே முடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து தோசை தான் சாப்பிட்ருந்தோம். என் பசங்க 2 பேருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. வெளியிலே நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிலாக்ஸ்டாக வந்தாச்சு. அப்போ தான் மறுபடியும் நாளைக்கு மறுபடியும் எப்பவும் போல் வீக் டேவை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் சீக்கிரமாக வந்தாச்சு வீட்டுக்கு. நைட்டு 10-10:30 மணி இருக்கும். பால்கனியில் வீட்டுக்கு வந்து பால்கனியில் பார்க்கும்போது அந்த டைம்லேயும் வந்து ஸ்விம்மிங் பூலில் குட்டி பசங்கள்லாம் குளிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது துபாயில். இங்கே பாருங்கள் 10:30 மணிக்கு குட்டி பசங்கள்லாம் எப்படி குளிச்சிட்ருக்காங்கன்னு. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.